மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்களால் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். ஸோ அந்த மௌனத்தை திறந்து அடித்து கடித்து எல்லாத்தையும் கணிச்சு மீனவர்களுக்கு என்னாச்சு, இது என்னாச்சு, அதான். ஸோ அதனால தான் அவர் இந்த தடவை சொல்லும்போது கூட எல்லா இடத்துலையும் விஜய் நிற்கிறான்னு சொல்கிறார். எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்கிறேன். எல்லாருக்கும் ஃபீடு பண்ணி எல்லார் வீட்லேயும் நான் இருக்கேன்னு சொன்னது உண்மை தான் நினைக்கிட்டார்ல. உங்கள் வீட்லேயும் நான் இருக்கேன், எங்கள் வீட்லேயும், உங்கள் எதிர்கட்சி வீட்டில் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது உண்மையாயிடுச்சா இல்லையா? அதர்வைஸ் இந்த போலிங் இப்படி வந்திருக்கும். மெயினாக நான் வராமல் விடுவேண்ணா. கூத்தாடி இன்னைக்கு சீட்டை கிழிச்சாண்டி ஆயிடுச்சா இல்லையா? இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. 2 படம் பண்ணால் நானும் சிஎம்னு நினச்சிட்டா அவர் முடியல. நான் அப்படி நினைக்கவே இல்லை. அப்புறமா சொல்லி பிரயோஜனம். அப்புறம் என்னத்துக்காக நீ சொல்கிற? நம்மளால் என் அண்ணன் வந்துட்டு போட்டோன்னு சொல்லலாம், என் தம்பி வந்துட்டு போன்னு சொல்லி, என் மகன் வந்துட்டு போட்டோன்னு சொல்லலாம். அவருக்கு என்ன தெரியும்? தெரியாதையா விஜய் போடு வர ஹீ நோஸ். ஸோ அது மட்டும் இல்லை, அதை கண்காணித்து சொல்ல போகிற ஒரு விஜய். என்னடா அவரை மட்டும் இன்றைக்கி இங்கே மொத்தம் கசக்குது. இதில் என்னங்க, இவர் தலித்துலேருந்து வந்தார், இவர் ஐயர்லேருந்து வந்தார், இவர் இன்னொன்னுலேருந்து நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு எப்படி சொல்கிறது, ஆக்டர்னு சொல்கிறதா இல்லை ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதா, நம்ம எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்த்து ஒரு மிரண்டு போன ஒரு வில்லன் அப்படின்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி எல்லாமே கலந்த ஒரு பர்சன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மேலேயும் சரி, சமுதாயத்து மேலேயும் ஒரு பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதரை தான் பார்க்க போகிறோம். எஸ், FFC விஜயன் சாரை பார்க்க போகிறோம். வணக்கம் சார். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபென்டாபுலஸ். இன்னைக்கு தமிழகத்தில் சிஎம்மாக இருக்க நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் போக்கிரியில் எங்களால் மறக்க முடியாத ஒரு சீன்னா கிளைமேக்ஸில் அவங்க கிளைமேக்ஸில் அவங்க போலீஸ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேகமாக ஓடி பிரகாஷ் ராஜ் அவர்களை பிடிக்க போகிற அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிங்கிள் ஷாட்டாகவே இருக்கும். ஒரு மேலே ஏறி ஓடுறதுலேருந்து எல்லாமே அங்கேருந்து பிரகாஷ் ராஜ் சார் அந்த காதில் அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் எப்படி யோசிச்சிங்க சார் அந்த டைமில்? See, that is first I have taken in தெலுங்கு தான் போக்கிரி மகேஷ் பாபு வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போனது. ஸோ அந்த இதை ஆரம்பிக்கும் போதே அந்த எப்போ தன் தந்தையை சாவடிச்சான்னு அதாவது வில்லன் ஏந்திரிச்சா தான் கிளைமேக்ஸ் நிற்கும். அந்த படத்தில் நான் ஒன்று யோசிச்சது என்னென்னா, அப்பா சாவடிச்சான், அப்படியே பேனர் அந்த பேனட்டில் அப்படியே உட்காந்து பம்பரில் அப்படியே உட்காந்தான், தீயை வச்சான், அப்படியே உட்காந்தான், அதுதான் நேராக ஏந்திரிச்சான். பார்த்தோம், அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டான், வந்தான், அங்கேருந்து வண்டி ஓடும், அதில் அடிப்பான், அதுக்கப்புறம் இறங்கி ஓடுவான். ஒரே ஓட்டத்தில் அந்த கிளைமேக்ஸை முடிக்கணும். யூ ஷுட் நாட் ஸ்டாப். இட்ஸ் நாட், நீங்கள் சொன்னது ஒன் ஷாட்னு சொன்னீங்க, இட் லுக் லைக் ஒன் ஷாட், பட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபீலிங். ஸோ அவன் ஓடிக்கிட்டே இருப்பான், அடிச்சுக்கிட்டே இருப்பான், நின்று ஒரு டிஷன் இருக்காது அதில். சி தட் வாட் ஒரு பெரிய, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டில் பெரிய ரிஸ்க் ஷாட் இருக்கும். நம்ம ஜீப்பு சர்ன்னு அப்படி வரும்போது படிக்கட்டு பக்கத்தில் இருக்கும், ஜீப் திறந்து ஜீப்புக்குள்ளே இருந்து அப்படி போவார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது டக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை டூப் போட்டு தான் எடுத்திருப்பாங்க. அப்படி டூப் எல்லாம் போட்டு எடுத்தது ஒரிஜினல் ரியல் ஃபேஸ் நல்லா தெரியுமா? அதான் நீ இப்போ கூட பார்த்தா கூட கிளியராக உள்ளேருந்து வெளில இவன் வரும். ஃபஸ்ட்டு அது முன்னாடி மகேஷ் பண்ணப்பில்ல, பட் இவர் பண்ணும்போது கூட இன்னும் கொஞ்சம் ட்ரமாட்டைஸ் பண்ணோம் அதை. பட் இட் இஸ் நாட் வண்டி நிறுத்தி அந்த மாதிரி இல்லையே. வண்டி மூமெண்ட்டில் பண்ணுறது, டோரை திறந்து உள்ளேருந்து வெளில போகிறது, தலையடிக்கும், எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது. இஃப் ஹி நோஸ் த ரிஸ்க் ஹி வில் அட்ஜஸ்ட். நீங்கள் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்ன இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாருன்னு. இஃப் ஹி நோஸ் இட் இஸ் கம்மிங், யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக அடிச்சுடுவார். இல்லை தெரியலன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டமன் என்னது அப்படின்ற, நான் என்ன பெரிய ஃபைட் மாஸ்டராக இருக்கலாம், இல்லை இருக்கலாம், எனக்கு டம்மு நம்ம பார்க்க வெரி குவைட் நேச்சுரல் இட் இஸ். ஸோ இன் தட் வே ஒன்லி. ஸோ இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அது இந்த ஆக்ஷன் ஹீரோஸுக்கு, ஆக்ஷன் டைரக்டருக்கு, இவங்க எல்லாரையும் கூட எங்களுக்கு தான் ஜாஸ்தி அந்த பயம் இருக்கும். எப்படி இருக்குன்னா, எங்களுக்காக அல்ல, டமால்லாம் யார் தள்ளு விழுந்ததுன்னு பார்ப்போம், யாராக வழிக்கு விழுந்தாங்களா, தடார் அந்த மாதிரி அந்த சவுண்டு. பிகாஸ் வி ஆர் அதை பண்ணியே பழக்கப்பட்டு போனதுனால எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த தட் இஸ் த ஃபீலிங். இன் தட் வே வி ஒர்க்ட். ஸோ அந்த நிற்காமல் அடிச்சுட்டு போகிறது, கடைசியில் பிரகாஷ் ராஜை கொண்ட பிறகு தான் நிற்பார், நின்று அந்த டைலாக் பேசுவாங்க. அது வரைக்கும் டைலாக் இருக்காது, அவன் பேசுவான், அது பண்ணிட்டு இருப்பார். அது ஒரு மூமெண்டோரியல் ஆக்ஷன். அதில் பண்ண ஆக்ஷன் இருக்கும்,
அதில் ஒரு அடித்தா காது அடித்தா அவங்க இன்னும் டிவி எல்லாம் கீழே விழும், அது ஹியூமர் இருக்கும். எவ்ரி திங் வாஸ் பிளான்டட். சி நைஸ் வே அப்படியே அமுங்கினேன் வச்சு 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 சி அதாவது ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம யோசிக்கணும். நம்மளால் இப்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் அந்த ட்ரெயின் ஃபைட் இருக்கும். ட்ரெயின் ஃபைட்டில் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுக்க போகும்போது நான் அப்படியே போய் உட்காந்து நம்ம ஃபஸ்ட்டு டே காலைல போயிட்டேன். இட்ஸ் ஆக்சுவலி வி தாட் ஆஃப் இன் டூயிங் இன் டே. காலைல போனால் அப்படியே பார்த்தேன் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நிற்கிற வண்டியில் ஏறி எல்லாம் பார்த்து பிளாக்கிங் இந்த ஐஸ் மாத்திரம் இப்படி வருமா, அதில் வருமா, என்ன வரும், இந்த ஷார்ட் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி வெளில வந்து அப்படி நின்று அப்புறம் பார்த்தேன் வாஷ்பே அந்த கண்ணாடி அப்படி பார்த்தோன்னே தூன்னு துப்பிச்சு அந்த கண்ணாடியில் இருக்கிற என் ரிஃப்ளெக்ஷனு. அப்படி என்னாச்சு உனக்குன்னு கேட்டேன். என்னடா இப்போ என்ன மறுபடியும் இங்கேருந்து 4 குத்துவேன், டப்புனா அங்கே போனால் வீல்லேருந்து அப்படியே ஜிம்மியை கொண்டாந்து அப்படி மூஞ்சி கட்டு நிறுத்துவேன். இதுதான் நீ பண்ண போகிற, இதுதான் 49 படத்தில் பண்ணிட்டேடா, அப்புறம் என்னடா அதை பற்றி யோசிச்சுருக்கிற போடா அப்படி. தென் ஐ வாஸ் ஃபெல்ட் வெரி இன்சல்ட். ஸோ ஐ தாட் நோ விஷயம் இது வேறு மாதிரி யோசிச்சா எப்படி இருக்கும்னு ஒரு 15 நிமிஷத்தில் அந்த கிளைமேக்ஸை அந்த ஆக்ஷனை இது பண்ணேன். தென் ஐ கால்ட் ஹிம். நான் ஒரு ஆக்ஷனே ஃபைட்டே குத்தே இல்லை, ஒரு பஞ்சு கூட இல்லாமல் ஒரு ஆக்ஷனே இல்லாமல் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமா, சவுண்டிங் கிரேட். தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் லைக் தட். ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தான், இழுத்து விட்டான், உடச்சிட்டு போய் விழுந்தான். அதுக்கு அடுத்தவன் வந்தான், அப்படியே பார்த்தேன் கண்ணு தொங்கு நடிச்சு அந்த கம்பி அப்படி வளைஞ்சது. அப்படி மட்டும் அவன் அப்படியே வெளில தள்ளம் தக்கு 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 அந்த பில்லர்ஸ் எல்லாம் போயின்னு லாஸ்ட்டில் இவங்க பார்த்துருந்தா டப்புன்னு அமுங்கன்னா புஷ் பண்ணால் அந்த பில்லர் அப்படியே அடிச்சுட்டு போவோம். அடுத்தவன் பார்த்தா அவனே எகிரி குதிச்சிட்டான். ஸோ அவனை பார்த்து பயம்லடா, உன்னை பார்த்தேன்டா பயம். இந்த ஹீரோயினுக்கு சொல்கிறது அப்படின்ற எமோஷ்னலோட இருக்க அது சொல்கிறது எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது வேறு ஃபைட் எடுத்துடலாம், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இன் தட் வே புதுசாக என்ன யோசிக்கலாம் அப்படிங்கிறது வரும்போது அது வரும். அண்ட் அவன் விஜய் சார் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்னன்னா இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவாது பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை இவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் இருக்குது, ஃப்யூச்சரில் இவர் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்கள் விஜய் சார்கிட்ட பார்த்துருக்கீங்களா சார்? இருக்குது. அதாவது பேசும்போது விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவர் நீங்கள் நிறைய தடவை நீங்கள் பார்த்துருக்கலாம், மௌனமாகவே இருப்பார் இல்லையா, அவர் மௌனம் மௌனம் மௌனம். அதை என்னென்னா அதை யோசிக்கிறது தான், என்ன இது எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு. இப்போ இது ஏன் இப்படி நீங்கள் மௌனமாகவே இருக்கணும்? நாட்டில் எத்தனை பேர் மௌனமாக இருக்காங்க சார் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமா சார்? அவனுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியல, ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது சார். கட்சி கொடி பிடிச்சவன் குரல் கொடுக்குறான், பாமர மக்கள் எங்கே சார் குரல் கொடுக்க முடியும்? அவன் இயலாமையை நினச்சி அவன் பாட்டுக்கு அப்படியே மௌனமாயிறான் சார். அதுதான் சார் நானும் மௌனமாக இருக்கேன். ஐ ஹாவ் டு அனலைஸ் தோஸ் பீப்புள், ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை தோஸ் பீப்புள். அவர்களுடைய எண்ணம் என்ன? பேரறிஞர் அண்ணா சொன்னார், மக்கள் நீ தலைவனாக வேண்டும் என்றால் மக்களின் உள்ளே செல், மக்களுக்கு என்னையோ என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீ எடுத்துக்கோ தலைமை பொறுப்பு அப்படின்னாரு. அது உள்ளுக்குள்ளே மௌனமாக இருக்கிறவங்கள அதெல்லாம் தான் சொல்லுவாங்க, மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்களால் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். ஸோ அந்த மௌனி மௌனத்தை திறந்து அடித்து அடித்து கடித்து எல்லாத்தையும் கணித்து அப்பப்போ பேசும்போது பாவம்ல சார். இந்த ஃபிஷர்மேன்ஸ் இவங்களை பற்றி பேசுகிற நம்ம ஆளுங்களை பற்றி, நான் நம்ம ஆளுங்களை பற்றி தான் சார் பேசுகிறேன் அப்படி டக்குன்னு சார். நான் பேங்காக்கில் எடுக்கிறோம், வி ஆர் ஷூட்டிங் வித் தட் ஃபிஷர்மேன்ஸ், தோஸ் ஃபிஷர்மேன்ஸ். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இவங்களுக்கு வச்சு தான் சார் அவங்கள யோசித்து பார்க்குறேன், இவங்களோட நம்ம ஆளுங்க கஷ்டம். இவங்களுக்கு அதாவது பாருங்கள், இப்போ 25 பைசா இருந்தது, இன்றைக்கி 7 ரூபா இருக்குது, 15 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ இந்த நம்மளோட ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ நாம் கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு. உலகம் சுற்று வாலிபன் பேங்காக்கில் எடுக்கும்போது 25 பைசா, நம்ம 4 1 ரூபா கொடுப்பான். 1 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஷூட்டுக்கு ஒன் டேக்காக சார்? இல்லைங்க, இப்போ இது சொல்கிறேன், டாலர்ஸ் இது சொல்கிறேன். ஸோ பேங்காக் அவ்வளோ இருந்தது. இட்ஸ் க்ரோன், ஹவ் இட்ஸ் க்ரோன். இதே நம்மளால் முடியல. இது இது அதையே ஒரு அரை மணி நேரம் பேசுவாருன்னு நினச்சே கிடையாது. அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். எங்கே போகிறீங்க இருங்க, இல்லை சார் அப்படியா மாஸ்டர் வேறு பேசுமா அப்படின்னு டக்குன்னு ஹிம்செல்ஃப் சேஞ்சஸ் தட் பேசுமா. பட் ஈ ஸ்டோரிங் எவ்ரி திங்ன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஈ ஸ்டோரிங் எவ்ரி திங். ஸோ இங்கே என்ன மீனவர்களுக்கு என்னாச்சு, இது என்னாச்சு, அதான். ஸோ அதனால தான் அவர் இந்த தடவை சொல்லும்போது கூட எல்லா இடத்துலையும் விஜய் நிற்கிறான்னு சொல்கிறார். எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்கிறேன், எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும், இவர் இந்த மினிஸ்ட்ரியும் போட்டாங்க, அவர் ஏன் அந்த மினிஸ்ட்ரி போட்டாங்க அப்படின்னு. அவர் படிச்சிருக்காரா இல்லை பண்ணியிருக்காரா? படிக்க தெரியாதவன் கண்டுபிடிச்சதாண்டா படிப்பு. அதுவே அவனுக்கு தெரியாதவன் தானே கண்டுபிடிச்சான்.
அப்புறம் என்ன, இந்த துறைக்கே ஆழமாக அற்புதம் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். இன்றைக்கி விஜயன்றவர் சினிமாவில் தான் இருக்கு, இத்தனை வருஷமாக இருந்திருக்காரு. அவருக்கு சினிமாவை பற்றி தெரியாதா? அவர் தானே பண்ண போகிறாரு. அப்புறம் இவர் என்ன அவர் என்ன, எல்லாருமே அப்படி செலக்ட் பண்ணி தான் அவர் தானே போடுறாரு. போட்டால் இப்படி பண்ணுன்னு சொல்ல போகிறாரு, அவங்க பண்ண போகிறாங்க. இட் இஸ் கோயிங் டு பி ஒரு நல்ல எதிர்காலத்தை பார்க்கலாம் அப்படின்றது பண்ணி விட்ருக்காரு, அவ்வளோதான். பட் இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து பார்க்கும்பொழுது மக்களுக்காக நிறைய விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே தமிழக முதலமைச்சராக அந்த சீட்டில் நீங்கள் அவரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? ஏன்னா நம்ம கூட இருந்த ஒரு பர்சன் வந்து இப்படி ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் வி ஆர் வெரி க்ளோஸ். ஸோ இன் தட் வே எப்படி தெரியும்னா, சிஎம் ஆகிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கும்போது, அதான் முதல்ல கட்சி கொடி ஆரம்பிக்கும் போது அவங்கெல்லாம் அந்த இது சொல்லும்போது அவர் அதை ஏற்றுக்கல. எனக்கு இன்னும் ஐ ஹாவ் டு ரீட், ஐ ஹாவ் டு மூவ். அதனால் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் வந்து விஜய் ஹீரோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியே சொன்னார். இப்போ அவசியம் என்ன அப்படின்னு நானும் ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ என்ன மாஸ்டர் அவசரம் அப்படின்னு அர்த்தம், அப்புறம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இன் தட் வே வி கன்வின்ஸ் பீப்புள் அண்ட் மேக். பாருங்கள், எல்லாருக்கும் இப்போ ஃபீடு பண்ணி எல்லார் வீட்லேயும் நான் இருக்கேன்னு சொன்னது உண்மை தான் கிட்டல. உங்கள் வீட்லேயும் நான் இருக்கேன், எங்கள் வீட்லேயும், உங்கள் எதிர்கட்சி வீட்டில் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது உண்மையாயிடுச்சா இல்லையா? அதர்வைஸ் ஹவு இந்த போலிங் இப்படி வந்திருக்கும். ஸோ பல பேர் வந்து சொன்னாங்க நிச்சயமா முடியாது, சினிமாவில் வந்து ஆடுறவங்க பாடுறவங்க எல்லாராலையும் வந்து ஒழுங்கான கூத்தாடின்னு சொல்லுங்களேன். ஆமாம் சார், அப்படிலாம் வந்து கூட சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு லீடர், ஒரு சினிமாலேருந்து வந்தவங்களே வந்து இன்னைக்கு ஒரு லீடராக பார்க்கும்பொழுது அது எப்படி சார் இருக்கு? ஏன்னா இப்போ எம்ஜிஆர் சார் வரும்பொழுது வந்து டிசியா சிலரால் அக்செப்ட் பண்ண முடிஞ்ச சொன்னாங்க, கூத்தாடின்னு சொன்னாங்க. அக்செப்ட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்துட்டு யாராலையும் இன்னைக்கு எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் நீங்க வந்து ஆடுறதுனால பாடுறதுனால மக்கள் கிட்ட நிறைய பேசுனால பெண்களோட ஆதரவு நிறைய இருக்கிறதுனால நீங்க வந்து அடுத்து எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியும் அவங்கள வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்பொழுது அவங்க பேசுறது வந்து இப்போ எனக்கு புரியாத புதிராக இருந்தது வேற. எப்படி இட் இஸ் கோயிங் டு பி திஸ் மச் அப்படின்றது, ஐ நோ ஹவு மச்ன்றது, பட் இது ஹவு டு க்ரோ திஸ் மச்ன்றது இருக்குல்ல. ஸோ அந்த ஃபீடிங் எப்போ அந்த பசங்க அந்த கொடியை வரும்போது குழந்தைங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அந்த குழந்தைகள் இன்றைக்கி காலேஜ் போகிற ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக வராங்க. ஸோ அவங்க மனசில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் தம்பி தங்கச்சிங்க அவன் தாயன் தலைவன்டா என்ன சொல்கிறான். ஸோ அதை அவனை ப்ரீச் பண்ணி அவன் தலைவா அவன் குழந்தைங்கள்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு. ஸோ அது முன்னாடியே நாங்கள் பார்த்ததுனால ஹவ் வி கேட்ச் ஹோல்ட் த பீப்புள் அப்படின்னா இருக்குது. எங்கே பிடிச்சா சுவிட்சை போட்டால் தான் லைட் எரியும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நான் சுவிட்சு மெயின் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இவ்வளோ சுவிட்சை நான் போட்டுட்டு அப்புறம் மெயினுக்கு தான் நான் வருவேன். மெயினாக நான் வராமல் விடுவேண்ணா. கூத்தாடி இன்றைக்கி சீட்டை கிழிச்சாண்டி ஆயிடுச்சா இல்லையா? சார் அதுதான் அப்போ பாடுவாங்க, அது அந்த பாட்டாக பாடுவாங்க. அந்த பாட்டு கூத்தாடின்னும் போது இது எம்ஜிஆருக்கும் சொன்னாங்க, இவருக்கும் சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து அவருக்கு வந்து அவர் மாஸ் வேறு, இவர் மாதம் அது சாதாரணமா? திஸ் சில்ட்ரன் மாஸ். இன்றைக்கி பாருங்கள், அந்த சில்ட்ரன்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அவர் மைண்டில் தோண்டிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இன்றைக்கி அவங்களா வரப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணல நினைக்கிறேன். இந்த குழந்தைங்க படிப்புக்கு ஈவன் இந்த அம்மாக்காரங்க எல்லாம் சேர்ந்து அம்மாங்கெல்லாம் சேர்ந்து அந்த அம்மா இந்த அம்மா எல்லாம் சேர்ந்து போட்டி போட்டுட்டு என் பையனுக்கு மார்க் ஜாஸ்தி வேணும், உன் பையனுக்கு மார்க் வேணும் சேர்த்து இவங்களை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய ஓட்டர்ஸ், என்னுடைய பேங்க்கு அதுங்களுக்கு அப்படி ஆகலாமா? அந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப சிவியராக எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது தேர் கோயிங் டு டேக் அண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ தேர் கோயிங் டு டெல் தட் இந்த மாதிரி யாரும் டார்ச்சர் பண்ணாதீங்க, அதுங்க போக்கில் விடுங்க, குழந்தைய போக்கில் விடுங்க. ஏன்னா அது பாசம் வந்துடுச்சு அவருக்கு. இப்போ எவ்வளோ பாசம் இருக்கும் செய்யும்போது. எந்த குழந்தைங்க என்னப்பா அடிக்கிறாங்க எனக்கு போனப்பா அவர்கிட்ட சொல்கிற மாதிரி தானே இது. இன் தட் வே ஹவ் ஈ கேட்ச் ஹோல்ட் த சில்ட்ரன்ஸ் அண்ட் யூத் எவ்ரிபடி. ஸோ அதை அவங்க நீ போடலன்னா உங்கள்கிட்ட பேச மாட்டேன்ப்பா, உங்கள்கிட்ட பேச மாட்டேன் தாத்தா இப்படி அதுங்க மிரட்டிச்சு. ஸோ இந்த பொண்ணுங்கள்லாம் தாத்தா அவர் அவ்வளோதான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் போட்டுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வாட்
அப்படியே இது மாறி போச்சு அப்படியே. அதெல்லாம் வந்த இதுதான். ஸோ சி அதனால தான் அவர் இன்னைக்கு சிஎம்மாக உட்காந்துருக்காரு. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சினிமால இருக்க பல பேருமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் குடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, சிலர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குடுத்தாங்க. ஆனா சினிமால இருக்கிற சில ஒரு மெயினான ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு விஜயால பண்ண முடியாது அப்படிங்கிறத நெறைய பேர் நெறைய இடத்துல சொன்னாங்க சார். அது இப்போ ஒரே ஃபீல்டுல இருக்க ஒருத்தரே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குடுக்கல அப்படின்னா, வெளியில இருந்து எப்படி சார் அக்செப்ட் பண்ணுவாங்க? அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, புரட்சி தலைவர் ஆகும்போது எல்லாருமே கொடுத்தாங்க சப்போர்ட்டு. இன்க்ளூடிங் சிவாஜி கணேசன் சார் கூட கொடுத்தாரு சப்போர்ட். ஸோ பீயிங் இஸ் அ காங்கிரஸ் லீடர், அவர் அண்ணன் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே. பிகாஸ் அவர் ஒருத்தர் வந்தால் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. 2 படம் பண்ணால் நானும் சிஎம்னு நினச்சிட்டா அவர் முடியல. நான் அப்படி நினைக்கவே இல்லை. அப்புறமா சொல்லி பிரயோஜனம். அப்புறம் என்னத்துக்காக நீ சொல்கிற? நம்மால் என் அண்ணன் வந்துட்டு போட்டோன்னு சொல்லலாம், என் தம்பி வந்துட்டு போட்டு சொல்லி, என் மகன் வந்துட்டு போட்டோன்னு சொல்லலாம். மாறி மாறி பேசுகிறது. இப்போ பாருங்கள், வந்துட்ட பிறகு எப்படி பெல்ட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படியே டக்குன்னு சாக்லேட்டில் விழுந்து ஐம் சாக்லேட்டி மேன்ன்ற மாதிரி டோட்டலாக வந்து வராங்க. அது தேவையில்லை. சி இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் ஹிம். வாட் இஸ் சார்? அது டைரெக்டாக சப்போர்ட் பண்ணலாம்ல. அது சப்போர்ட் பண்ணாமல் அவரெலாம் வர முடியாது, இவரெல்லாம் வர முடியாது. ஒய்? இப்போது எல்லாம் இப்போ யார் என்ன வந்தாலும் அத்தனை பேரும் சினிமாவில் தான் வந்தாங்க. யாரும் சினிமாவில் வராத முதலமைச்சரே கிடையாது. இந்த தமிழகத்தில் என்ன பண்ணாலும் எல்லா முதலமைச்சரும் சினிமாவிலேருந்து வந்தவங்க. அதனால் இதில் என்னத்துக்கு வரும்? யார் வேணால் வரட்டுமே. யார் வந்தாலும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அவர்கிட்டையும் தொழிலாளர்களுக்கு சார்பாக பேச போவேன். நீங்கள் அங்கே இருக்கும் மேடம் இருக்கும்போது அங்கேயும் போய் பேச போவேன். இவர்கிட்ட நான் பேசும்போது அது எப்படி அவங்க கலைஞர் கேட்பார், அது எப்படி அவங்களால மட்டும் நான் வந்து ஐயான்னு வந்துடுறீங்க, அங்கே போனால் அம்மானு போகிறீங்க. என்ன பண்ண முடியுங்க? நாங்கள் போய் திருப்பதியில் போய் அம்மானு கூப்பிட முடியாது, கருவாரியங்குள்ளேருந்து ஐயான்னு கூப்பிட முடியாது. அந்த மாதிரி தாங்க நம்ம கூப்பிடணும்னா யார் நாங்கள் புகழ்பாடி பரிசு பெற விரும்பும் புலவர்கள், நாங்கள் தொழிலாளர் வர்க்கம், எங்களுக்கு எதுங்க அந்த அரசியல்? நாங்கள் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிகாஸ் இன் தட் வே எங்களுக்கெல்லாம் என்ன, சினிமாவில் ஒருத்தர் வர்றாரு, நிச்சயமாக சினிமாவுக்கு பண்ணுவாங்க. திஸ் வாட், அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. வாட் வருவோம். ஸோ இப்போ அது யாரால் பேச முடியுதுன்னா பேச முடியல. அப்படியே மழுப்பி இப்போ நான் அது இதுன்றேன் அந்த மாதிரி. இப்போ ஏன்னா நான் மழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பேர் வந்துடுமா வாயில் தெரியாதனமா அவங்க பேர் அப்படின்றது. அது ஏன்னா அது அவர் ஹிச்சஸ் வேண்டாமே அப்படின்றது தான். ஏன்னா அவரே தவிர்க்கிறார். அவரே தவிர்க்கும் போது நாமே அதை சொல்லணும். அவங்க உள் மனசுக்கு இப்போ நான் சொல்லும்போது தெரியும் யாரை சொல்கிறேன்னு. அப்படி இருக்கணுமே தவிர இப்படி ஒரு தடவை பேசி இப்படி திட்டிவிட்டு இப்போ உன்ன மாதிரி உத்தமம் கிடையாது அப்படியே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கூட வேலை செஞ்சேன், இது பண்ணேன். எவ்ரிபடி ஒர்க் வித் ஹிம். இஸ் வெரி கைண்ட் டு எவ்ரிபடி. எல்லாருக்குமே நல்லபடியாக இருந்திருக்காரு. யாரையும் அவர் குற்றம் குறை சொல்லி இருந்தது கிடையாது. சில பேருக்கு தவறாக தெரிஞ்சதுன்னா அது அவங்களுடைய இது. அதை விட்டு ஒரு பியூர் பொலிட்டிஷியனாகவே உங்கள்கிட்ட சினிமாவில் பழகலை, பொலிட்டிஷியனாகவே சொல்லவே இல்லையே. எல்லாருக்கூடையும் அன்பாக தானே இருந்தார். எல்லாருக்கூடையும் எந்த கட்சிக்காரன் கூட அவங்க படம் எடுத்தாலும் அவங்க கூடயும் தானே சந்தோஷமாக இருந்தார். திஸ் இஸ் நாட் கரெக்ட் இன் தட் வே. நம்ம ராஜ்மோகன் சார் வந்துட்டு டிவிகேலேருந்து அவங்கள வந்துட்டு சினிமா துறை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்து இப்போ விஷால் சார் இவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க என்னன்னா, இந்த துறையை பற்றி ஒன்றுமே தெரியாதவர் எதுக்கு போடுறீங்க? பட் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால இவரை வந்து இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவரை வந்து இவ்வளோ பேர் வந்து காரணம். ஏன்னா மற்றவங்க யாருக்கும் இல்லைங்க, தட் இஸ் ஸ்டூபிடிட்டி, தி ஹெல் இட் இஸ். அது வந்து அவருக்கு என்ன தெரியும்? தெரியாதையா விஜய் போடு வரவரை ஹீ நோஸ். ஸோ அது மட்டும் இல்லை, அதை கண்காணித்து சொல்ல போகிற ஒரு விஜய். என்னடா அவரை மட்டும் இன்றைக்கி இங்கே மொத்தம் கசக்குது, தவறு இல்லையா? ஸோ அவர் தான் செய்ய போகிறாரு. அவர் செஞ்சால் நல்லா தான் செய்வார். சினிமாவிலேருந்து வந்தவங்க சினிமாவுக்கு துரோகம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. இதில் என்னங்க, இவர் தலித்துலேருந்து வந்தார், இவர் ஐயர்லேருந்து வந்தார், இவர் இன்னொன்றுலேருந்து சார் எல்லாரும் இப்போ இங்கே இருக்கிறவங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், படோசின்னு ஒரு படம் சாந்தாராம் எடுத்தார். அப்போ அதில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீடு. அதில் ஒரு ஐயர், ஒரு முஸ்லீம். ஸோ இவங்க 2 பேருக்கு உண்டான இதுதான் ஒரு பியூட்டிஃபுல் படம் அது. இந்த ஐயராக நடித்தவர் ஒரிஜினலாக முஸ்லீமு, இந்த முஸ்லீமாக நடித்தவர் ஒரிஜினலாக ஐயர். இதைத்தான் பாம்பேயில் பண்ணியிருப்பார் மணிரத்னம். பார்த்தீங்களா? நாசர் ஐயராக இருப்பார். அவர் இன்னொருத்தர் அந்த இது முஸ்லீமாக இது ஐயராக நடித்தவர் முஸ்லீமாக இருப்பார். அதுதான் இது. நேஷ்னல் இன்டிகிரேஷன் இருக்கிறதே சினிமாலங்க.
வேறு எங்கேயும் நேஷ்னல் இன்டிகிரேஷன் இல்லை. இன்றைக்கி கன்னட படத்தை நாம ரீமேக் பண்ணுறோம், தமிழ் படத்தை ஹிந்தியில் பண்ணுறோம், அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் இங்கே வந்து பண்ணுறாங்க, இங்கே இருக்கவங்க பண்ணுறாங்க. அதனால தான் நேஷ்னல் அவார்டு. இல்லைன்னா நேஷ்னல் அவார்டே கிடையாது. மிச்சம் எதுக்காவது இருக்கா நேஷ்னல் அவார்டு? உனக்கு மட்டும்தானே இருக்குது. அந்த பெருமை யாருக்கு? சினிமாவுக்கு தானே இருக்குது. அப்போ அவன் நேஷ்னல் இன்டிகிரேஷன் இருக்கக்கூடிய அவன் எந்த ஜாதியாக இருந்தானே, எந்த மதமாக இருந்தானே என்ன இது இருக்குது? கடவுள் எல்லாம் ஒன்று, ஜாதி எல்லாம் ஒன்றுன்றோம். இதில் என்னங்க ஜாதி எங்கேருந்து வந்ததுங்க? அந்த ஜாதி புரியவே இல்லை. கீழ் ஜாதி, மேல் ஜாதி. இப்போ தப்பு பண்ணுறவனா அப்படின்னா இப்போ என் எதிர்க்க போனால் அடித்து உடச்சிடுவேன் நான். என்ன யார்கிட்ட ஜாதி பேசுகிறேன்? நாம் வந்து அந்த வெறியோடு இருப்போம். நமக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் அரவணைக்கிறது தான் நம்ம வேலை, அதுதானே செய்யணும். இது சினிமான்னு மட்டும் இல்லை, லைஃப்பில் கூட அதுதாங்க பண்ணணும். நாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் முஸ்லீமு, இவர் ஹிந்து அப்படியே கிடையாது. அது நம்ம வேலையும் கிடையாது. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், அவங்களும் நம்ம கோயிலுக்கு வராங்க, எல்லாம் வராங்க. எல்லாம் ஏன் நடிப்பா இப்போ சொல்லுங்கள், நான் நடித்தோன்னு சொல்லுங்கள். மனசுக்குள்ளே வேறு ஒன்று வச்சுருக்கீங்க. ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி? நீங்கள் தானேங்க மக்களுக்கு ப்ரீச் பண்ணணும், சொல்லிக் கொடுக்க வேண்டியவங்களே. அவங்களே இப்போது சொன்னேன். இப்போ எம்ஜிஆர் வந்து பண்ணார், இப்போ ஜெயலலிதா வந்து அம்மா உணவு திட்டம் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திட்டங்கள் பண்ணாங்கள்ல. அந்த மாதிரி நல்ல திட்டம் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் போய் சொல்லிக் கொடுங்க அவருக்கு. இது சார், இப்போது உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாமல் தீர்க்க முடியுமா என்னால்? பிரச்சனை யார் போய் சொல்லணும்? நீ சொல்லு. கேட்கலான்னா குரல் கொடு. நீ சொல்கிறதுக்கே பிரச்சனை சொல்ல மாட்டேன், நீயா வந்து தெரிஞ்சுக்கன்னா உன் வீட்டில் வந்து தெரிஞ்சுக்குவாரா உனக்கு என்ன பிரச்சனைன்னு? இன்றைக்கி சினிமாவில் பிரச்சனை இல்லாமல் இல்லை. படங்கள் ரிலீஸ் ஆகாமல் கிடக்குது. இப்போது தொழில் நொடிஞ்சிருக்கு. தொழிலாளி கூட சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு இப்போ சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்ல, முதல்ல இண்டஸ்ட்ரி ஏந்திரிக்கிட்டோன்னு அவ்வளோ ஒத்துழைக்கிறான் முதலாளிக்காக. ஏன்னா தொழில் இருந்தால் தான் தொழிலாளி, முதலாளி இருந்தால் தான் தொழிலாளிங்கிறத உணராமல். ஆனால் எவ்வளோ நாளைக்கு பண்ணியிருப்பான்? உங்களுக்கே அப்படி இருந்தால் இன்னும் தொழிலாளிகளை பற்றி யோசிக்கணும்ல, அதுவும் யோசிக்கணும்ல. இண்டஸ்ட்ரி வளரணும்னா அவன் தானே பேஸு. அவன் எல்லாம் எங்கே போவ? அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ் அப்படின்னு எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருந்தாங்க. தயாரிப்பாளர்கள், தொழிலாளர்கள், எல்லாத்துக்கும் ஒரு ஜேசிசி இருக்கும். அதில் சேர்ந்து எல்லாம் முடிவு எடுத்து பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிட்டு இருந்தது. இப்போ தனித்தனியாக போயிட்டாங்க. தனித்தனியானவுடனே இன்றைக்கி பாமர மக்களுடைய பிரச்சனை என்ன? தேட்டரில் போய் நான் விஜய் சார் படமோ இல்லை அஜித் சார் படமோ இன்னொருத்தர் பெரிய படங்கள் மட்டுமே நல்லா பார்க்க முடியும். ஏன்னா 1000 ரூபா இல்லாமல் தேட்டருக்கு போக முடியாது. ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுக்கணுன்னா எனக்கு 500 ரூபா ஒரு பாப்கார்ன். ஸோ நான் எப்படி பண்ணுறது? ஸோ அப்போது யார் குறைக்கணும்? யார்கிட்ட பேசணும்? டிக்கெட்டு யார்கிட்ட வாங்குறீங்க? டிக்கெட் என்ன விலை? நீங்கள் போட்ட விலைன்னா அந்த விலைக்கு தான் போகுதா? இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி வளரும்? இண்டஸ்ட்ரி வளரணும். இப்போ அதே மாதிரி அதே இடத்துலையும் இருக்க முடியாது. டிக்கெட்டு ஏறத்தான் செய்யணும். பட் அந்த லிமிட்டேஷன் இருக்கணும்ல. நீ இவ்வளோ தான் விற்கணும், நீ இவ்வளோ தான் செய்யணும். அந்த எந்த லிமிட்டேஷன் யாரும் ஒன்றும் பார்க்குறதில்ல. சினிமா தொழில் எப்படி வரும்? அடுத்தவங்க போகிறாங்க, 1000 கோடி பண்ணுறாங்க, 2000 கோடி பண்ணுறாங்க அப்படின்னு பொறாமப்படுறது மட்டும் பிரயோஜனம் இல்லை. அந்த தளத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். இப்போ நான் எல்லா படமும் அப்படி போனேன். இப்போ இருக்கிற படங்கள், இப்போ காந்தாரா ஹிட் ஆச்சு, அது ஒன்றும் பெரிய படம் இல்லையே. 2வது 1000 கோடி கலெக்ட் பண்ணிச்சே. இப்படி படம் நல்லா எடுக்கணும் சார். அந்த படம் நல்லா எடுக்கிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். சின்ன படங்களும் ஜெயிக்கணும். சின்ன படங்கள் ஜெயிக்க முடியாமல் இன்றைக்கி எத்தனை பேருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 200-300 படம் ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு. இதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்க போகிறீங்க? அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? சொன்னவர் கூட பொறுப்பில் இருந்தவர் தானே. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதற்காக முயற்சி எடுத்தோம், எனக்கு அரசாங்கம் பண்ணலைன்னு கேட்டால் தப்பு. நான் எதுவுமே முயற்சி எடுக்க மாட்டேன், அவங்க வந்து வீட்டில் வந்து பண்ணணுன்னா எப்படி பண்ணுவாங்க? யூ ஹாவ் டு டெல் யுவர் ப்ராப்ளம். டாக்டர்கிட்ட போய் என்னம்மா அவங்க உடம்புக்கு ஜுரங்க, வயிற்று வலிங்க, தலை வலிங்க, நீங்கள் சொன்னதானே அவர் தெரியும். ஆனால் ஜோசியமாக பார்க்குறாரு அவர். பார்த்து சொன்னோன்னா அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ ஏன் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இன்றைக்கி அவர் ராஜ்மோகன் வந்திருக்காரு. ஒரு அற்புதமான மனிதர், ஒரு தமிழ் மேல் பற்றுள்ளவர். நிச்சயமாக அவர் நல்லது செய்வார்னு நம்பணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நீ அதை வச்சு கேட்டு அதை முறைப்படுத்தி அதை செயல்பட வேண்டியது தான். இப்போ முல்லைவேந்தன் வந்திருந்தார் அந்த மினிஸ்டர் கலைஞர் இருக்கும்போது. அப்போது அவங்க என்ன கூப்பிட்டு என்ன சார் இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராப்ளங்கள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஐ வாஸ் வித் ஹிம். ஸோ சொன்னோம். ஸோ ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் போய் சேர்ந்து பண்ணுங்கள். டூ இட், தென் யூ வில் கெட். வரலையா அப்போ போராடுங்க. என்ன நமக்கு இருக்கிற சட்டமே ஒன்று தொழில் போராட்ட சட்டம் தான். சட்டத்து பேரே அதுதான், தொழில் போராட்ட சட்டம்.
அப்புறம் போராடாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.